Hi, hello, and welcome to Mathematical 360. இந்தியாவில் நாம் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 1 கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள் இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சார்புகளில் இயற்கணித செயல்பாடுகள் அல்ஜிப்ரா ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இந்த டாபிக்கும் சில சிறப்பு சார்புகள் சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ரெண்டு டாபிக் தான் இந்த வீடியோவில் இன்டெப்தா பார்க்க போகிறோம். சார்புகளில் இயற்கணித செயல்பாடுகள் அல்ஜிப்ரா ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஆர் அல்லது ஆரின் உட்கணத்தினை துணைச்சார்பாக கொண்ட ஒரு சார்பு மெய்மதிப்பு சார்பு. அதாவது ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். ஸோ அதோட உட்கணத்துல துணைச்சார்பா ரியல் நம்பர்ஸ் எதுதான் இருக்கோ அந்த சார்பு மெய்மதிப்பு சார்பு அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஏன்னா மெய்யெண்கள் மட்டும் இருக்கிற சார்பு வந்து மெய்மதிப்பு சார்பு. மெய்மதிப்பு சார்பு மீதான செயல்பாடுகளை பற்றி அறிவோம். ஸோ இந்த மெய்மதிப்பு சார்பு மீதான செயல்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கணித செயல்பாடுகள் தான் பார்க்க போறோம். எக்ஸ் ஒரு கணம் என்க, அதாவது எக்ஸ்ங்கிறது ஒரு கணம் என்க. எஃப் மற்றும் ஜி என இரு மெய்மதிப்பு சார்புகள் எக்ஸின் மீது வரையறுக்கப்படுகிறது. ஸோ எஃப் ஜிங்கிறது ரெண்டு மெய்மதிப்பு சார்புகள். ஸோ ரியல் நம்பர்ஸை பேஸ் பண்ண ரெண்டு சார்புகள் இருக்கு. அனைத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸுக்கு, அதாவது இங்க கீழே இருக்கிற கொடுத்த கண்டிஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸோட வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா பிலாங் டு எக்ஸ், எக்ஸ் கணத்துக்குள்ள தான் வரணும். எஃப் பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ். அதாவது ரெண்டு சார்பு ஆட் பண்ணி வர அந்த சார்பு வந்து பாத்தீங்கன்னா இப்படி எழுதுவாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு சொல்லிட்டு இந்த இயற்கணித அல்ஜிப்ரா ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் எஃப் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். f into g of x equal to f of x into g of x. f divided by g of x equal to f of x g of x. இங்கு g of x not equal to 0. ஏன்னா டிவைட் பை 0 வந்து அதோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. ஸோ அதனால இங்கு 0 வந்தாலும் இந்த கண்டிஷன் வந்து வைப்பாங்க. cf of x equal to c into f of x. இங்க cங்கிறது ஒரு மாறிலி, அதாவது பாத்தீங்கன்னா இங்க ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மைனஸ் எஃப்ங்கிற அந்த சார்பு இன்டூ ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வெளில மைனஸ் வச்சுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற சார்பு எழுதிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கணித செயல்பாடுகள். சார்புகளோட இயற்கணித செயல்பாடுகள் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் சில சிறப்பு சார்புகள்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா r tends to r என்ற சார்பு. f of x equal to a0 x power n a1 x power n minus 1 a2 x power n minus 2 plus dot 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 an minus 1 x plus an என்பவை ஒரு மாறிலிகள் என வரையறுக்கப்படும் எனில் இங்க வந்து ai, அதாவது இந்த ஏங்க நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாறிலி, அதாவது கான்ஸ்டன்ட் நம்பரா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா f ஒரு பல்லுறுப்பு சார்பு பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஸோ நீங்க இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாலினாமியல் ஈக்குவேஷன், அதாவது பாலினாமியல் ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். அந்த வீக்கானுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், 10th பார்த்துருப்போம். அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும் இந்த சார்பை பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால தான் இந்த ஏ வந்து கான்ஸ்டன்ட் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறது வந்து அந்த மாதிரி இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் எஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுறுப்பு சார்பு, அதாவது பாலினாமியல் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்றாங்க. வலப்புறத்தில் அமைந்துள்ள பல்லுறுப்புக்கோவை என்பதால் பல்லுறுப்பு சார்பு நடக்கப்படுகிறது. ஸோ இந்த பல்லுறுப்பு கோவையா ஃபார்ம் ஆகிறனால இது வந்து பல்லுறுப்பு சார்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செகண்ட் ஒன் அதே மாதிரி ஃபங்க்ஷன் r tends to r என்ற சார்பு f of x equal to ax plus b, a not equal to 0 அந்த கண்டிஷன்ல இருக்கணும். ஸோ b ஆகியவை மாறிலிகள், bங்கிறது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் வரையறுக்கப்படுமானால் அது நேரியல் சார்பு லீனியர் ஈக்குவேஷன். அதாவது ஒரு கிராஃப்ல லைன்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஈக்குவேஷன் இப்படி வரும், அதாவது ax plus b அந்த மாதிரி இந்த மாதிரி வயசுல வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. நேரியல் அல்லாத சார்பு, அதாவது லீனியர் இல்லாம கர்வ் மாதிரி வர்றது எல்லாமே நேரியலற்ற சார்பு, அதாவது நான் லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. தெளிவாக நேரியல் சார்பு ஒரு பல்லுறுப்பு சார்பாகும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை பார்க்கும்போது நேரியல் சார்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்லுறுப்பு சார்பாகும். இச்சார்பின் வரைபடம் ஒரு நேர்கோடாகவோ நேர்கோட்டினை ஒரு நேரியல் வளைவரை என்றும் அழைக்கலாம்.
அதனால நேரியல் சார்பு அழைக்கப்படுகிறது. அதாவது பாத்தீங்கன்னா இது ஒரு நேர்கோடாகவும் இருக்கணும், இல்லாட்டி நேரியல் வகை வரை அப்படியா இருக்குமா. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கனால நேரியல் சார்புன்னு சொல்லி சொல்றாங்க. தேர்டு சிறப்பு சார்பு. அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆர் டென்ஸ் டு ஆர் என்னும் சார்பு f of x equal to a power x. இங்க ஏ ஒரு குறையற்ற மாறிலி, அதாவது குறையற்ற மாறிலினா மைனஸ் நம்பர்ஸ் கிடையாது, ஆனா அது கான்ஸ்டன்ட் நம்பர் விரைக்கப்படுவதாக கருதுவோம். ஸோ அந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா a equal to 0 x not equal to 0, அதாவது ஏங்கிற 0 வந்துச்சு x not equal to 0 வந்துச்சுன்னா அது பூஜ்ஜிய சார்பு. ஏன்னா a 0நாவே பவர் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், அதனால வந்து பாத்தீங்கன்னா அது பூஜ்ஜிய சார்பா அமையும். அதே a equal to 1, அதாவது இந்த இடத்துல a 1 x not equal to 0ன்னு வச்சுக்கலாம், 0 தவிர எந்த நம்பர் வந்தாலும் f of x equal to a power x சொல்லி நம்ம ஃபார்ம் ஆகும். ஸோ என்பது f of x equal to 1 என்கிற மாறிலி சார்பு ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது f of x equal to 1 என்கிற மாறிலி சார்பு ஆகும். ஸோ a greater than 1ன்னு வச்சுக்கோங்களேன், f of x equal to a power x ஒரு படிக்குறி சார்பு அடுக்கு சார்பு ஆகும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பவர்ல வந்து பாத்தீங்கன்னா x வந்து பாத்தீங்கன்னா 0 இருக்கனால f of x equal to 1 வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது மாறிலி சார்பு. அதே a greater than 1, அதாவது 1 விட ஜாஸ்தியா போச்சுன்னா 2 3 4 போகுமா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா a power 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கும். அதனாலதான் படிக்குறி சார்பு அல்லது அடுக்கு சார்புன்னு சொல்றாங்க. இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. மேலும் x அடுக்காக கொண்டுள்ள எந்த சார்பும் ஒரு படிக்குறி சார்பாகும். ஸோ அதே மேலும் x அடுக்காக எந்தெந்த சார்பு இருக்கோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படிக்குறி சார்பு. ஸோ இந்த எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து எங்கெங்க ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் மேல பவர்ல வருதோ அந்த எல்லா வேல்யூஸும் வந்து பாத்தீங்கன்னா அது படிக்குறி சார்புன்னு சொல்றாங்க. ஸோ இந்த படிக்குறி சார்போட டயக்ராம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி y equal to கான்ஸ்டன்ட் நம்பர் 3 power x, y equal to e power x, y equal to 2 power x. ஓகேவா. ஸோ இந்த கர்வ் வந்து பாத்தீங்கன்னா 3 power x, இந்த கர்வ் பாத்தீங்கன்னா 2 power x, இந்த கர்வ் பாத்தீங்கன்னா ex, அதாவது எக்ஸ்போனென்ஷியல் x. நெக்ஸ்ட் டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா y equal to e power x. ஓகேவா. ஸோ அந்த கர்வ் இப்படி வருது. அதே e பவர்ல மைனஸ் எக்ஸ் வந்து இந்த கர்வ் அப்படியே டோட்டலா ஆப்போசிட்ல வருது. ஆனா நம்ம இங்க குறையற்ற மாறிலின்னு சொன்னாலதான் நம்ம அதை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அப்போ குறையற்ற மாறி இப்படி வந்துச்சுன்னா அந்த எக்ஸ்போனென்ஷியல் இப்படி பிறக்கிறோம், அப்படியே டோட்டலா ஆப்போசிட்ல வருது நெகட்டிவ்ல இருக்கிறனால. குறிப்பு இ என்ற சிறப்பு விதிமுறையின். ஸோ ஈங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதிமுறையின் 2 மற்றும் 3 கிடையே அமைந்துள்ளது. அதாவது இந்த கர்வ் 3க்கும் 2 கர்வுக்கும் சென்டர்ல வந்து e பவர் x இருக்கா. இ பற்றி மேலான கருத்துக்களை அடுத்து வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். அதாவது எக்ஸ் ஈங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல்ங்கிற ஒரு டேர்ம், அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இன்டெப்தா வந்து ஃபியூச்சர்ல வர வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஃபோர்த் ஒன், a greater than 1 என்பது ஒரு மாறிலி எங்க. ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் லிமிட் கொடுத்துருக்காங்க 0, r எனும் சார்பு டென்ஸ் டு r எனும் சார்பு f of x equal to log ax என வரையறுக்கப்பட்டால், அதாவது 1 விட ஜாஸ்தியா இருக்கணும், அது ஒரு மாறிலியா இருக்கணும், f ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0 to ∞ கூட தான் இருக்கணும், டென்ஸ் டு ரியல் நம்பர்ஸா இருக்கணும், ஒரு சார்பு f of x equal to log x என வரையறுக்கப்பட்டால் அதனை மடக்கை சார்பு. அதாவது லாக் மென்ஷன் ஆகுதுனால என்னன்னா மடக்கைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. லாகரித்மெட்டிக் ஃபங்க்ஷன், லாகரித்மெட்டிக் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மடக்கை சார்பு, அதான் லாக் மென்ஷன் ஆகும். மேலும் தக்க சார்பகத்தின் மீதான ஒரு படிக்குறி சார்பு, படிக்குறி சார்பு f of x equal to a power x இன் நேர்மாறு மடக்கை சார்பாக அமையும். அதாவது இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அதாவது படிக்குறி சார்பு அதாவது a power x ல வரும்னு சொல்லி பாத்தீங்களா, அதுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நேர்மாறு, அதாவது இதோட நேர்மாறு வந்து பாத்தீங்கன்னா லாக் எக்ஸ். ஸோ இப்போ இந்த a power xக்கு லாக் எடுத்தீங்கன்னா ஸோ அப்புறம் இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். அதனால இதோட நேர்மாறுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ a பவர்ல அதாவது கான்ஸ்டன்ட் நம்பர் மேல பவர்ல வரதும் லாக் மேல பவர்ல வரதும் வந்து பாருங்க, இங்க லாக் ஏன்னு சின்ன ஸ்மால்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்பவே தெரியும். ஸோ அப்போ அந்த படிக்குறி சார்பு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நேர்மாறு இன்வர்ஸ். ஸோ லாக் 2x, லாக் 3x, லாக் ex. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ 2xக்கும் 3xக்கும் இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா லாக் e பவர் x இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த நீங்கள் கருவை பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிருவீங்க. ஸோ இப்போ இதுவும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்குறி சார்பும் லாக் பவர் எக்ஸும் அப்படியே ஆப்போசிட், அதாவது இன்வர்ஸ். ஸோ அதனால அதே மாதிரி லாக் 2xக்கும் லாக் 3x சென்டர் தான் லாக் e பவர் x வந்திருக்கு. இது அதாவது a பவர் x அதாவது படிக்குறி சார்புக்கும் அந்த மடக்கை சார்புக்கும் இருக்கிற ஈக்குவல் எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபியூச்சர் ப்ராப்ளம் வரும்போது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டரா புரியும் எப்படி லாகும் இந்த படிக்குறி சார்பு அடுக்கு சார்பு மடக்கை சார்பு எப்படி நமக்கு நேர்மாறா இருக்குன்னு சொல்லிட்டு.
ஃபிஃப்த் ஒன், தகுந்த சார்பகத்தில் f of x equal to p of x divided by q of x என வரையறுக்கப்படும் மெய்மதிப்பு சார்பு. இங்கு p of x q of x ஆகிடும் பல்லுறுப்புக்கோவைகள். ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க இது ரெண்டுமே பல்லுறுப்புக்கோவைகள்னு சொல்லிட்டு. ஸோ q of x not equal 0, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டிவைட் பை 0 வந்து இன்ஃபினிட்டி ஆகும், அவங்கள 0 கிடையாது அந்த கண்டிஷன். ஸோ f ஆனது இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா விகிதமுறு சார்பு ரேஷனல் ஃபங்க்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அந்த மாதிரி சார்பு வந்து பார்த்தீங்கன்னா விகிதமுறு சார்பு ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. p of x equal 0 என்ற சமன்பாட்டின் தீர்வுகளை தவிர்த்து ஆறில் பெறப்படும் மதிப்பில் இச்சார்பின் சார்புமாக ஆகும். அதாவது இங்க q of x கீழே 0ங்கிற தவிர வேற என்னென்ன வேல்யூஸ் வருது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இச்சார்போட சார்பாகமா இருக்கும். சிக்ஸ்த் ஒன், பூஜ்ஜியமற்ற மெய்ப்பதிப்பு சார்பு f of x க்கு தகுந்த சார்பகத்தில் g of x equal to 1 divided by f of x என வரையறுக்கப்படும் மெய்மதிப்பு சார்பு g ஆனது f இன் தலைகீழ் சார்பு. அதாவது பூஜ்ஜியமற்ற ஒரு f of xங்கிற ஒரு சார்பு எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பை இல்லை, அதாவது ரெசிப்ரோக்கல்ல போட்டிருக்காங்க. g of x வந்து பாத்தீங்கன்னா இந்த f of x ஓட ரெசிப்ரோக்கல். ஸோ அந்த மாதிரி வரையறுக்கப்படுறாங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஜிங்கிற ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த f ஓட ஃபங்க்ஷனோட தலைகீழ் சார்பு, அதாவது ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. இங்க f of x 0 என்ற சமன்பாட்டின் தீர்வுகளை ஆறில் இருந்து நீக்க பெறப்படும் மதிப்பு இச்சார்பின் சார்பாகவும் ஆகிடும். ஸோ இங்கே அந்த f of x 0 தவிர என்னென்ன வேல்யூஸ் வருது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைகீழ் சார்போட சார்பாகவும் அமையும். உதாரணமாக f of x equal to 1 divided by x minus 1 மீப்பெரு சார்பாகமாக r except 1. ஏன்னா இங்க x வேல்யூ 1 வந்துருச்சுன்னா கீழே 0 ஆயிரும். அப்ப என்ன ஆகும்னா அந்த வேல்யூ வராது. அதனாலதான் வந்து இந்த r போட்டு r1 தவறுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சார்பின் நேர்மாறு என்னன்னு சொல்லி பார்த்திருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். Thanks for watching.